ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க டி தமிழ் லெக்சரர். நான் வந்து ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நார்மல் வாட்ஸ்அப்பில் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த இன்டர்ஃபேஸை எப்படி இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும்னு பார்க்க போகிறோம். வாங்க நீங்களுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி கீழே லிங்க் இருக்குது. அந்த கீழே லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த வெப்பேஜுக்கு வந்துடலாம். வெப்பேஜுக்கு வந்தாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு 10 செகண்ட் லோடிங் ஆகியிருக்கும். ஒரு 10 செகண்ட் வந்தோன்னா ஸ்கிப் ஆட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் ஆட் கிளிக் பண்ணோன்னே இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லாம் இல்லை. நீங்கள் வந்து வெப்பில் வந்து வெப்பேஜில் வந்து நீங்கள் தேடுறதுக்கு வந்து ஒரு டைம் ஆகும். அதனால் கீழே இருந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடலாம். பேஜுக்கு வந்தோடனே கீழே வந்து டவுன்லோட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நான் ஏற்கனவே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பண்ணால் டேரெக்டாக டவுன்லோட் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன், எப்படி அந்த வால்பேப்பர் வைக்கணும்னு. இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப் இருந்தாலும் இது இந்த வாட்ஸ்அப்னு செட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு மொபைல் வந்து 2 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம், 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் பற்றி தான் நம்ம வந்து அந்த வால்பேப்பர் வைக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எல்லா வாட்ஸ்அப்லையும் கொடுக்குற மாதிரி தான் கீழே இந்த அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த ஃபோன் நம்பரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரில் வந்து உங்களுக்கு டைப் பண்ணுங்கள். வந்து நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணணும். கனெக்டிங் ஆகியிருக்குது. நான் கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெப்பேஜ்லாம் நீங்கள் தேட தேவையில்லை. குறிப்பாக சொல்கிறேன், ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் கிடையாது. ஓடிபி ஒன்று வரும். ஓடிபி வந்து நான் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் ஓடிபி என்ட்ரு பண்ணணும். பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகியிருக்குது. வெரிஃபை ஆனவனும் லோடிங் ஆகும். கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும், கொஞ்சம் லேட் ஆகுது. லோடிங் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் நான் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாக் இன்டர்ஃபேஸ் தோணும், அதை பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் அஃபீஷியல் வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பாருங்கள். இந்த 3 டாட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது, இந்த மோட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக யூனிவர்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3வது ஆப்ஷனாக இருக்கும் பாருங்கள், இந்த பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி கீழே சாலிட் கலர், கிரேடியன்ட் கலர், ஃபோட்டோன்னு இருக்கும். நம்ம ஃபோட்டோ வைக்க போகிறனால ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இல்லைன்னா உங்கள் ஆல்பத்துக்கு டேரெக்டாக வரும். நீங்கள் ஆல்பத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. நான் அந்த வைக்கிறேன். கீழே பார்த்தீங்களா செட்டுன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பேக் வாங்க. பேக் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து டேரெக்டாக சாட் பண்ண மாதிரி தான் நீங்கள் சாட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்போட இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரிவிங்க. மற்றும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.